ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் செயலிழப்பு செய்யப்பட்டன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அன்றைய தினம், அதாவது கொலை நடந்த கடந்த மாதம் 5ஆம் தேதி, அந்த சம்பவ இடத்திலேயே இந்த ஜொமாட்டோ உணவு கொண்டு செல்லக்கூடிய அந்த பையில் இருந்து 2 நாட்டு வெடிகுண்டுகளும், அதற்கு பிறகு கொலையாளிகளை கைது செய்த பொழுது அவர் பதுங்கியிருந்த இடங்களில் இருந்து 3 நாட்டு வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக 5 நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டது. அவர்கள், இந்த கொலையாளிகள், இரண்டாவது திட்டம், அதாவது முதல் திட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் தப்பினால் இரண்டாவதாக நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்று விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட அந்த நாட்டு வெடிகுண்டுகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு பிறகு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில அவற்றை செயலிழக்க செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. செம்பியம் போலீசார் கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில தற்பொழுது இந்த நாட்டு வெடிகுண்டுகளை செயலிழக்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். வெடிகுண்டுகளை செயலிழக்க வைக்கும் நிபுணர்கள் அவர்கள் முன்னிலையில இந்த பணி என்பது தற்போது